ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, நீலா அண்ட் ராஜா வந்து ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஆனா, அதுக்கு நம்ம நீலா போட்ட கண்டிஷன்ஸ் இருக்குதே, அதெல்லாம் செம ஃபன்னா இருந்தது. இந்த ஃப்ளெமிங்கோ ரெஸ்டாரண்ட்ல வந்து ஜீவா, ஸ்வென்சி, முரளி, லலிதா, அதுக்கப்புறம் ராஜா, நீலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி சீக்வென்ஸ் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க தெரியுமா? அது உண்மையிலேயே வந்து செம ஃபன்னா இருந்ததுங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சரி ஓகே வாங்க நம்ம 4 எபிசோடையும் ஸ்டார்ட்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, சத்யாவ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே முடிச்சிருந்தாங்க. ஸோ கரெக்ட்டா அங்கருந்து தான் கன்டின்யூ பண்றாங்க. நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ணது தான். அதாவது சத்யா வந்து இது மாதிரி டிவோர்ஸ் ரிலேட்டடா பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லலாம் ஒரு மாரி பேசியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு சரி கண்டிப்பா அவங்களா தான் எங்கேயோ போயிருப்பாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணோம். ஸோ அதே மாரி தாங்க. ஆனா நான் நினைக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சீனா இருந்துச்சு. அவங்க நேரா கோர்ட்டுக்கு போறது அண்ட் அங்க வந்து ஜட்ஜ் ரூம் எங்க அப்படின்னு கேட்டுட்டு, நேரா போயிட்டு அவங்களே மீட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு கேஸ் குடுக்கணும். அப்பா, அம்மா மேல கேஸ் குடுக்கணும். அவங்க வந்து டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்றாங்க. எனக்கு அவங்க ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசினது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டா, யூனிக்கான ஒரு சீனா இருந்தது. நல்லாவும் இருந்தது. அண்ட் அந்த ஜட்ஜு சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார வந்து பிரச்சனையாகி அவங்க டிவோர்ஸ் ஆகுறப்போ, அதில வந்து மெயினா பாதிக்கப்படுறது அதாவது சைலன்ட் விக்டிம்ஸ் வந்து அந்த சின்ன பசங்க தான். அண்ட் கம்பேட்டிபிலிட்டி வந்து ஒரு 100% கம்பேட்டிபிலிட்டி வந்து நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ சுயமரியாதையோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு பார்ட்னர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு வாழுங்க அப்படின்ற மாரி நெறைய அட்வைஸ வந்து அவங்க குடுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ராஜா வந்து நீலாவ பார்த்து சொல்ற விஷயங்களுமே சூப்பரா இருக்கும். யாருக்காக நீ கோவப்பட்டியோ, யாருக்காக நீ பிரிஞ்சு போனியோ, இன்னைக்கு அந்த சத்யாவே வந்து உன்ன விட்டுட்டு போணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்து வந்துருச்சு. நேசிக்கிறவங்களலாம் வந்து கசக்கி தூக்கி போட்டு நீ யாருக்காக வாழப் போற அப்படின்னு அவர் கேட்டது. அண்ட் நீலாக்கு வந்து நம்மளுக்கு வந்து காட்டிட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு ஃபியூ வீக்ஸாவே நெறைய விஷயங்கள் நடந்து நடந்து அவங்க வந்து திரும்ப திரும்ப ரீதிங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது நம்ம சத்யாக்காகவாவது வந்து ராஜாவோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த கிராஜுவலா அத கொண்டு வந்து அவங்கள இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினது வந்து சூப்பரா இருந்தது. இதெல்லாம் தாண்டி சத்யாவும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாட்ட சுத்தமா பேசுறதே இல்ல அப்படிங்கிறது ஒரு சைடு அவங்கள இம்பாக்ட் பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறம் ராஜாவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாஸ்ட் ட்ரை ஒரே ஒரு ஃபைனல் சான்ஸ் அவனுக்கு குடுன்னு அண்ட் நீலாவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்கிறப்ப, ஆமா நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்போ கூட நான் நினைச்சேன் சரி நீ டிவோர்ஸ்ன்னு சொன்னது தான் தப்புன்ட்டு. ஆனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமுமே அவரோட பாயிண்ட்ல தான் இருப்பாரு. அவன கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொன்னா நீ அத பண்ண. அதுதான் நீ பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்னு அவர் சொன்னது. ஸோ சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே ஒப்பீனியன் இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் அந்த லைஃப்ப வாழப் போறது அவங்க தான் அப்படிங்கிறப்போ, அவங்க தான் அந்த டிசிஷன எடுக்கணும், யோசிக்கணும் அப்படின்றது அந்த ரியலைசேஷன் அவங்களுக்கு வந்தது வந்து சூப்பரா இருந்தது. ஸோ அவங்க வந்து ராஜாவ மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, அங்க நம்ம ஒண்ணா இருக்கலாம். ஆனா சத்யாக்காக தான் ஒண்ணா இருக்கலாம். ஆனா எனக்கு நெறைய கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கண்டிஷன்ஸ்லாம் சொன்னாங்க தெரியுமா? வேற லெவல் ஃபன்னா இருக்கும் அந்த கண்டிஷன்ஸ்லாம். அதாவது நீ வந்து ஹால்ல தான் படுத்து தூங்கணும். காலையில 8 மணிக்கே போயிட்டு நைட் 7 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துரணும். இல்லன்னா நான் கதவ திறக்க மாட்டேன். அண்ட் என்கிட்ட நீ வந்து அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். அண்ட் நீ ஃபுட்டுக்கு வந்து ஒரு 5000 பே பண்ணிரு. நான் என்ன சமைக்கிறேனோ அத தான் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா அத கேட்டு நம்ம ராஜா அத கேட்டாரான்னு கூட தெரியல. ஆனா ஓகேன்னு அவருக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் அதாவது அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் உட்கார்றப்போ கூட அவர் என்ன கேட்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு ஆஃபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? உங்க மேனேஜர் ஏதாவது என்கிட்ட சொல்ல சொன்னாரா? வேற ஏதாவது பண்ணணுமா?" இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் வந்து அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. என்னது அவங்க அத தான் சொன்னாங்களா? அப்படிங்கிற மாரி அவர் பண்ணது அண்ட் வெளிய போய் வந்து அதுக்கு தனியா ஒரு டான்ஸ் ஒண்ணு ஆடிட்டு வந்ததெல்லாம் வந்து செம சூப்பரா இருந்தது. அண்ட் முரளி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, அதான் அந்த பேக்கிரவுண்ட் செக் பண்றவரோட இத வந்து லாஸ்ட் வீக்கே முடிச்சுட்டாங்க இல்லையா? ஸோ அவரு போயிட்டு நம்ம வாவர்ட்ட வந்து, "எந்த பிரச்சனையும் இல்ல சார். உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேக்கிரவுண்ட் செக் பண்ணியாச்சு. சூப்பரா இருக்குது. ஒரு ப்ராப்ளம் இல்ல." அப்படின்னு மாரி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. முரளி அண்ட் லலிதாவும் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஃப்ளெமிங்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னர் பிளான் பண்றாங்க. இது பத்தாதுன்னு அங்க ஜீவா அண்ட் ஸ்வென்சியும் அதே ஃப்ளெமிங்கோ ரெஸ்டாரண்ட்ட வந்து பிளான் பண்ணி, அந்த ஓவரால் சீக்வென்ஸே பார்த்தீங்கன்னா, செம ஃபன்னா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஜீவா அண்ட் ஸ்வென்சி உள்ள போய் உட்காந்து ஒரு ஆர்டர் பண்றாங்க. தூரத்தில முரளி அண்ட் லலிதாவ பார்த்தோன்னே, இவங்க பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜீவா, ஸ்வென்சி வந்து ஃபர்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது அவங்களுக்குள்ளாரயே அவங்க சொல்லிக்கல. ப்ளஸ் சுத்தி இருக்கவங்க யாருக்குமே அவங்க சொல்றதுக்கு ரெடியா இல்ல. முரளி, லலிதாவும் அதே மாரி தான் யார்ட்டயும் சொல்லாம ரகசியமா தான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ முரளி அண்ட் லலிதா வந்து அதே டேபிள்ல உட்காருறாங்க. அந்த வெயிட்டர் பாவம் அந்த ஜீவா பண்ண ஆர்டர் எடுத்துட்டு வந்து குடுத்தா, இது நாங்க பண்ணலன்னு சொல்லிட்டு புது ஆர்டர் குடுக்குறாங்க. அவரு திரும்ப அத எடுத்துட்டு வரதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா, அந்த சைடு ராஜா, நீலா வந்தோனே இவங்க எந்திரிச்சு ஓடிட்டு அவங்க வந்து உட்காந்துடுறாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, வெயிட்டர் கொண்டு வந்து டெலிவர் பண்ணுவாரு. ராஜா வந்து "இது நாங்க ஆர்டர் பண்ணலையே" அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல அந்த வெயிட்டரோட ஃபேஸ் ரியாக்ஷனு, அவரோட நெலைமை அப்படின்னு சொல்லிட்டு, ஜீவா அண்ட் ஸ்வென்சி வந்து ஒரு இடத்துல நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. முரளி வந்தோனே பார்த்தீங்கன்னா, அவங்க திரும்ப பின்னாடி கொஞ்சம் ஒரு 10 ஸ்டெப்பு போயிருவாங்க. அடுத்து ராஜா வந்தோனே மொத்தமா எல்லாரும் ஒரு 10 ஸ்டெப்பு பின்னாடி போறது அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐரவா அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் ஆப்பே வந்து அவரு கிரியேட் பண்ணிடுறாரு. K2 ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குருதி காட்டு குமாரர்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அவரு சொன்னாருங்க. அதெல்லாம் கேட்டோனே, அதில வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுங்கலாம்
வந்து அவங்களோட ஆளுங்க இல்லாம வேற ஆளுங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக, தனியா ஒரு விஜிலன்டி குரூப்பே வந்து வச்சு நடத்த போறாங்களாமா. இந்த மாரி டிவோர்ஸ் ஆன பொண்ணுங்க, வேற இதுல கல்யாணம் பண்ண பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவரு நெறைய விஷயங்கள் அத சொல்லுவாரு. சரி இதெல்லாம் தாண்டி அரசியலுக்கு வந்து எப்படிப்பா ஹெல்ப் பண்ண போற அப்படின்னு கேட்டா, அது வந்து ஒரு ஸ்பை ஆப்புங்க. அத இன்ஸ்டால் பண்ணா போதும். அவங்க என்ன பண்றாங்க, எப்ப தூங்குறாங்க, எந்திரிக்கிறாங்க, அவங்க ஃபோன்ல இருக்கிற எல்லா டேட்டாவுமே நாங்க எடுத்துருவோம். அத வச்சு நான் வந்து உங்களோட கேம்பெயினுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவர் சொன்னது, இவரு வேற லெவலா இருக்கிறாரேப்பா அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. இதுல வந்து உனக்கு எம்எல்ஏ சீட்ட நான் வந்து குடுத்துடுறேன் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, தையல் மிஷின குடுக்குறேன், இத குடுக்குறேன், அத குடுக்குறேன்னு எல்லா நாடகத்தையும் இப்பவே போட ஆரம்பிச்சுரு அப்படின்னு அவங்க பேசினது, அது எல்லாமே வந்து சூப்பரா நல்லா ரியலா இருந்தது. ஆனா இதுல எங்க வந்து ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் மேல எந்த கேஸும் இருக்கக்கூடாது. இந்த இது முடியிற வரைக்கும் அத மட்டும் கிளியர் பண்ணிட்டு கன்ஃபார்மா உன்ன ஜெயிக்க வச்சுடுறேன் அப்படிங்கிறாரு. ஆனா நம்ம லலிதா தான் வந்து ஒரு கேஸ போட்டு உட்கார்ந்துருக்காங்களே. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ வந்து நம்ம லலிதாவ அவங்க சைடு லீகல் டீமோட நான் ஹெட்டாவே ஆக்கிர்றேன். என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனா நம்ம லலிதா ரொம்ப தெளிவா, "உனக்கு கீழ மட்டும் என்னால வேல பார்க்க முடியாதுடா" அப்படின்ற மாரி அவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த சீன் இருக்கும் தெரியுமா? அதாவது நம்ம ஐரவன் வந்து நேராவே போய் நான் பார்த்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லலிதாவ பார்த்து பேசுறது. அந்த இடத்துல அவரு பாட்டுக்கு வந்துட்டு கேட்க கூட மாட்டாரு. சொல்லிட்டு போவாரு. அதாவது இது என்ன சின்ன ஆஃபீஸா இருக்கு. ஓகே நம்ம ஒரு பெரிய ஆஃபீஸா ரெடி பண்ணி குடுத்துரலாம். அதுக்கப்புறம் இவங்க தலைமையில எல்லாமே இருக்கட்டும். இவங்க என்ன சொல்றாங்களோ அத தான் நீங்க கேட்கணும். ஓகேவா? இத நான் சும்மா சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன் அப்படின்ட்டு அவரு போறப்ப நம்ம லலிதா அந்த இடத்துல சொடக்கு போட்டு நிறுத்திட்டு, உங்களுக்கு கீழ மட்டும் என்னால வேல பார்க்க முடியாது. கன்ஃபார்மா உங்களுக்கு நீங்க பண்ண தப்புக்கான தண்டனைய நான் வாங்கி குடுப்பேன் அப்படின்ற மாரி உண்மைன்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? அது ஜெயிக்கும்லாம் அவங்க பேசுவாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ப ஐரவன் வந்து ஒரு டயலாக் ஆனா அந்த உண்மை வந்து சுடும் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொல்லுவாரு. நீங்க நோட் பண்ணீங்கன்னா, அந்த லலிதா கூடவே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது காசு சம்பாரிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்குது. என்ன செய்றோம் அப்படிங்கிறத விட, எப்படி அந்த காசு சம்பாரிக்கிறோன்றத விட, காசு வேணும் அப்படிங்கிறது தான் அவரோட மோட்டிவா இருக்குதுன்றத நமக்கு த்ரூ அவுட் வந்து அங்கங்க காட்டிட்டே தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, அது இன்னும் கிளியரா லலிதாவே வேற சொல்லுவாங்க. காசு இல்லாம கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாமா? சரி ஓகே உனக்கு வேற யார் கூடயாவது போய் சேரணும் அப்படின்னா, நீ சேர்ந்துக்கோ. என் கூட இருந்து நீ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட சொல்ட்டாங்க இல்லையா? ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா இந்த லலிதா கூட இருக்கிறவங்க வந்து ஐரவனோட போயிட்டு ஜாயின் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ லலிதா வெர்சஸ் அவருன்ற மாதிரியான சிச்சுவேஷன் வருமோ அப்படின்னு தான் தோணுது. ஸோ இத தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துக்கான கேஸ் அப்படின்னு ஒண்ணு வரும் இல்லையா? ஸோ அதுல வந்து கிரீடம வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கனகவேல் அப்படிங்கிறவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கமிட்டி மெம்பர் தணிகாச்சலம் வந்து இவரு தான் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு டிராமா மாரி போதுங்க. யார் எடுத்தாங்க அப்படிங்கிறத சைட் பை சைடு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இத வந்து ஃபன்னா கொண்டு போணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, முரளி அண்ட் ராஜாக்கு நடுவுல ஒரு பெட் வேற கட்டிட்டு, இவரு தான், அவரு தான்ற மாரி ஜீவாவ வேற கூட சேர்த்துக்கிட்டு, ஸோ இதெல்லாம் வந்து ஓகேங்க. இந்த வாட்டி இந்த கேஸுமே ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. அந்த இன்வெஸ்டிகேஷனும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரையா கூப்பிட்டு வச்சு, உட்கார வச்சு, இது பண்ணி பேசினது, எல்லாம் நல்லா இருந்தது. எனக்கு ஸ்டார்ட்டிங்ல அந்த பாட்டி மேல தான் ஒரு டவுட் இருந்தது. கடைசியில அது பாட்டி இல்ல, அவரோட அக்கா அப்படின்ற மாரி கொண்டு போயிருந்தாங்க. ஆனா, அந்த பெட்டு விஷயத்தையும் அவங்க முடிச்சது நல்லா இருந்தது. 2 பேருமே ஜெயிக்கல அப்படிங்கிற மாரி. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க அக்கா அக்கா திருடுனாங்க. ஆனா, அவங்க கிட்ட இருந்து தணிகாச்சலம் திருடிட்டாரு அப்படிங்கிறதுனால, நான் சொன்னதும் கரெக்ட்டு தான், நீ சொன்னதும் கரெக்ட்டு தான்ற மாரி பெட்ட கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ, அவ்வளோதாங்க இந்த வாரம் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம பேசிட்டோம். ஸோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் பார்த்துட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ, அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.